ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் ஹாப்பி அண்ட் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கபன் பார்க் தான் நாங்கள் இங்கே போக போகிறோம். ஸோ வாங்க என் கூட நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எக் சாண்ட்விச் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கிளிப்பிங் தான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ யூஸ்வலாக காலையில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதா நாங்கள் 2 பேரும் ஆப்ட் பண்ணுவோம். பிகாஸ் மார்னிங் வந்து 2 பேரும் ஒர்க் போகிறனால ஹெக்டிக்காக இருக்கும் இல்லையா டைமிங். ஸோ வந்து நார்மலான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சுட்டு சீக்கிரமாக போக முடியுமோ அந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்த்துட்டு நம்ம இப்படி செய்கிறனால எங்களுக்கு இது அப்படியே பழகிருச்சு. ஸோ இந்த எக் சாண்ட்விச் வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி தான் 2 எக் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து பெப்பர், க்ரீன் சில்லி ஒரு ரெட் சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதாவது தவாவில் வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸும் தந்தூரி சாஸ் இஃப் நாட் மயோனீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே காஃபியும் ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஈஸியாக குவிக்காக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ யூஸ்வலாக சண்டே வந்து கிளீனிங் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுவுமே நாங்கள் கடன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிகாஸ் ஒரு 3 o'clock எல்லாம் நம்ம கவன் பார்க் போனால் தான் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். பிகாஸ் சண்டே இல்லையா, சீக்கிரமாகவும் க்ளோஸ் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் அப்படியே சீக்கிரமாக எங்கள் பேக்லாம் ரெடி பண்ணி நாங்களும் ரெடி ஆகிட்டு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ வாங்க அப்படியே போகலாம். ஸோ இந்த கபன் பார்க் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க சென்டர் ஆஃப் சிட்டியில் தான் லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து அம்பேத்கர் வீதி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு பெங்களூர்லேயே வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. ஏன்னு சொன்னேன்னா, இந்த பர்டிகுலர் பார்க் வந்து ரொம்பவே பெரிய பார்க்கு, வாஸ்ட் ஏரியாவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அண்ட் ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி ஃபீ கொடுக்க தேவையே கிடையாது. ஸோ ஃப்ரீ என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஈவினிங் ஒரு 6:30 போல் வெளியே வர மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாய் ட்ரெயின் அண்ட் ஆல்சோ சில்ட்ரன் ப்ளே ஏரியா அங்கே மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போய் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடிக்கு இங்கே எல்லாமே ஃப்ரீ. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்கிங் இல்லாமல் நாங்கள் தவிச்சிட்ருக்கோம். பிகாஸ் இது சண்டே. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் இங்கே வந்து தான் அவங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பார்க்கிங்கை வந்து ரெடி பண்ணிவிட்டு எல்லா வண்டியும் தள்ளி போட்டு உள்ளே போயிட்டோம். ஸோ கபன் பார்க் பக்கத்துலேயே கர்நாடகா ஹைகோர்ட் அண்ட் ஆல்சோ விதானா சௌதா இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியே வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ், இது 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, பேக் சைட் அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் சைட். நம்ம எங்கே பார்க்கிங் கிடைக்குதோ அதுக்கு பொறுத்து நம்ம உள்ளே போய்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 kilometers வரைக்குமே பார்க் ரொம்பவே பெரிய ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணி பில் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே உள்ளே போகும்போதே ஒரு வைப் அண்ட் ஆல்சோ கூலிங் சென்சேஷனோட, பிகாஸ் நீங்கள் சுற்றி எங்கே பார்த்தாலுமே மரமாக இருக்கிறனால நமக்கு அந்த வெயில் இல்லாமல் நிழலான ஒரு இடம் கிடைக்கும். ஸோ நாங்கள் வீட்டில் இருந்தே ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ கீழே புல்லில் உட்காரும்போது நமக்கு தெரியாது சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ நாங்கள் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோம். லைக் சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த மாதிரிலாம் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்றது வந்து தனி சுகம். நார்மலாக வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை கேஃபில் போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஏரியாவில் வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பேசி அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற நேச்சர் எல்லாம் ரசித்து சாப்பிடும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ் தான் சொல்லுவோம். ஸோ நாங்களும் அதே மாதிரி வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு, நாங்கள் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன இது?
ஸோ நாங்கள் அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு மரத்துலேயும் நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாமே க்யூட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தட் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல்சோ நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயினாக இங்கே வந்த ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் இங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் பிங்காக ப்ளூமாக இருக்கும். ஸோ நார்மலாக வர்ற பீப்புள் இல்லாமல் இந்த சீசனில் நிறையா பேர் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. பிகாஸ் இந்த கிளைமேட் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த பிளாசமிங் ஃப்ளவர்ஸ் எல்லாம் December 24லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாமே பிங்க் கலரில் தான் இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம ஜான்வரியில் வந்துட்டோம் இல்லையா, கொஞ்சம் எல்லாம் வந்து ஃபால் ஆகி நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பட் தென் இங்கே ஒரு 4 to 5 ட்ரீஸில் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிங்க்கில் இருந்தப்போ நாங்கள் வந்து சரி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் அத்தனை பேர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலி கூட. மோர் தென் கப்புள்ஸ் ஃபேமிலியை நம்ம பார்க்க முடிஞ்சது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற வைபும் சரி நமக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனான டைமிங் கொடுக்குங்க. ஸோ நாங்கள் ஒன் ஆஃப் த சைடு கப்பன் பார்க்கில் தான் போயிருக்கோம். த அதர் சைட் பார்த்திங்கன்னா பால் பவன் பார்க் இருக்குது அண்ட் ஆல்சோ போட் ரைட் போகலாம். அதில் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 30 rupees இருக்குது அண்ட் ஆல்சோ சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 rupees கொடுத்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாய் ரைடும் இருக்கும். சேம் ப்ரைஸிங்கில் தான் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஆல்சோ சயின்ஸ் பார்க், வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் ரோலர் கோஸ்டர் ரைடு, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து போய் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு பார்ட் தான் நாங்கள் இங்கே வந்தது. மேக்ஸிமம் நாங்கள் வந்து செரி பிளாசம்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஸோ த அதர் சைட் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் உங்கள் ஃபேமிலியோட சில்ட்ரனோட போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழகாக பிங்க் கலரில் ப்ளூமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே வந்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அந்த ஃப்ளவர் வச்சு கொஞ்சம் 2-3 ஃபோட்டோஸ் ஆச்சு எடுத்துகிட்டு தான் போனாங்க. அண்ட் இங்கே 6 o'clock டைம் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளை வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற வாட்ச்மேன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அக்காஸ் எல்லாருமே நம்மளை வந்து கைட் பண்ணிவிட்டு வெளியே வெக்கேட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ தட் நமக்கு வந்து 6:30க்குள்ளே கப்பன் பார்க்கை மூடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்கல்ப்சர் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஆர்கிடெக்சரை வச்சு விதானா சௌதா பார்க்க முடிஞ்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 6 o'clock போல் வெளியே வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள் வந்து டிக்டாக் ரீல்ஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ கப்பன் பார்க்கில் இருந்தவங்க எல்லாருமே இங்கேயும் வந்து விசிட் பண்ணிட்டு போனாங்க. ஸோ நம்ம போகிற டைமிங்கில் வந்து லைட்டிங் போட்டு வச்சுருந்தனால கப்பன் பார்க்கோட ஆப்போசிட்டில் இருக்க விதானா சௌதா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. ஸோ நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஏதாவது டெசர்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் நகர் வந்தோம். ஸோ சஞ்சய் நகர் பார்த்திங்கன்னா ஒரு ஹேப்பனிங்கான ஏரியா. இங்கே வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் இங்கே வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளென் பேக் ஹவுஸ் உள்ளே போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா சீஸ் கேக், அதுக்கப்புறம் கப் கேக்ஸ் இது எல்லாமே இருக்கும். பட் சீஸ் கேக் வந்து எனக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ தட் நாங்கள் இங்கே வந்து பார்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஃபேமஸான கார்னர் ஹவுஸ் போனோம். எனக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, விராட் கோலி, அனுஷ்கா இவங்க 2 பேத்துக்குமே ஒரு பிடிச்சமான இடம்னு சொல்லலாம். ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து சாப்பிட்ருக்கேன். பட் தென் இப்போ வந்து மறுபடியும் டச் சாக்லேட் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே வந்திருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் டேஸ்ட் வந்து பக்காவாக இருந்துச்சு. பீனட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா க்ரீம், ஐஸ்கிரீம் இது எல்லாமே போட்டு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் ஆல்சோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30, 8 போல் தான் ஆகுது. ஸோ வீட்டுக்கு வந்து ஈஸியான ஹெல்த்தியான டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு நான் இங்கே செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு இருக்குது இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி, அதாவது நீங்கள் வந்து தோசை பேட்டர் ரெடி பண்ணுவீங்களா அந்த பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம டயர்டாக வந்து சப்பாத்தி மாவை உருட்டி அது கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து ரொம்பவே டைம் ஆகிடும். ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு மாதிரி இருக்கும் இந்த கோதுமை மாவு தோசை. ஸோ அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆனியன், கொரியாண்டர், அப்புறம் ரெட் சில்லி இல்லாட்டி க்ரீன் சில்லி இது 2ல் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ்டருக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கலக்கி வச்சுடுங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சட்னி இல்லை எது உங்களுக்கு இது காம்பினேஷனாக பிடிக்குமோ, நான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டொமேட்டோ புதினா சட்னிஸாக செஞ்சுருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பரான யம்மியான ஒரு ரெசிபி தான்.
ஸோ கொஞ்ச நேரத்தில் பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். யூஷுவலாக தோசை சுடுற மாதிரி இல்லாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க. ஸோ தட் அது நல்லா கிறிஸ்பியாக தோசை ரெடி ஆகும். அண்ட் நான் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து அவரும் நல்லாவே ஃபுல்ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.